நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிட்ட வந்து பாதத்தில் உட்கார்றான் பாருங்க, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக கர்த்தர் ஒன்று வச்சிருப்பார். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற 3வது ஸ்டேஜ். நாம் இந்த வாக்கு தத்தங்களோடு கூட திருப்தி ஆயிடுறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் கொடுத்தாரு எல்லாம் ரைட். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கும் எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கும். எனக்கு அது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதை வேற யாருக்கும் தரவும் மாட்டார், அதை உங்களுக்கு தான் தருவார். உங்கள் மூலயமா தான் அதை அநேகருக்கு கொடுக்கணுன்றது கர்த்தருடைய திட்டமாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், ஒரு ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், அல்லது நெகேமியா கட்டுற அலங்கமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒரு பார்ட் உண்டு. அந்த பார்ட்டை அவங்க தான் கட்டணும். அந்த பார்ட்டை அவங்க மூலயமா தான் ஃபுல்ஃபில் பெறும். அவங்களுக்காக தான் கர்த்தர் அதை வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் அதை வாங்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரூத் எங்கே போயிட்டாங்க தெரியுமா? தைரியமாக பாதத்துக்கிட்ட போயிட்டாங்க.